ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு வருத்தம் உண்டு. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுமே, எல்லா சபைகளை பற்றியும் எல்லா மக்களை பற்றியும் எல்லா அரசியல்வாதிகள் எல்லா பொதுமக்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஆசை நமக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? கை வைத்து காமிப்பாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு. அதில் ஒரு சிலர் முழு கை உயர்த்தினீங்க, ஒரு சிலர் அரை கை உயர்த்தினீங்க, ஒரு சிலர் இப்படி வச்சுருக்குறாங்க. கை வந்தா வரட்டும், வரலன்னா என்ன, நமக்கு ரெண்டு மாதிரி வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நிஜமா நினைக்கிறீங்க தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்தாலும் ஏன் மக்கள் நம்மகிட்ட வரல? அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. Why people don't come to us? நமக்கு இருக்கிற ప్రచనகள் ఏకపట్ట ప్రచనகள். మనకు ఈ లోకములు చాలా కష్టాలు ఉన్నది. இதுதான் தெலுங்குல எனக்கு கொஞ்சம் தெரியும், அதுக்கு அந்த பக்கம் ரொம்ப தெரியாது. நல்லா நல்லா கவனமாக கவனிங்க. என்னத்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான், அந்த ஒரு மனுஷனுடைய ஒரு ஓரமாக இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா ஆசை இருக்கும். இந்த ஆசையை நமக்குள்ள வச்சது பிசாசு கிடையாது, கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் தான் அந்த ஆசையை நமக்கு வச்சிருக்காரு. ஆனா நம்மளால யாரையும் கொண்டு வர முடியல. ஏன்? வந்தவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? வெளியில் உள்ள மக்கள் நம்மளை யாரா பார்க்குறாங்க? தேசம் இப்போ நீங்கள் அவங்க கும்பிடுற கடவுளை பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாருங்க, அங்கே எங்கேயோ தனி மனித உரிமை பறிக்கப்படுற மாதிரி தெரியுது. நல்ல கவனமாக கவனி. இல்லை குழந்தை சத்தம் போட தான் செய்யும். நல்ல கவனமாக கவனிங்க. குழந்தைய கொண்டு வந்தவர்கள் குழந்தையை கவனிக்கட்டும், மீதி எல்லாரும் என்ன கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தைய 8-10 பேர் சேர்ந்து மொத்தமாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க சர்ச்சுக்குள்ளே போட்டு. நோ, தட் இஸ் நாட் அது சரியான ஆட்டிடியூட் கிடையாது. நல்ல கவனமாக கவனிங்க. வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க கும்பிடுற கடவுளை பற்றி ரொம்ப சந்தோஷமாக கும்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எத்தனையோ பேர் அவங்க கடவுளை நினச்சி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இந்துக்கள் மட்டும் அவங்க கடவுளை நினச்சி பெருமைப்பட மாட்டாங்க. ஏன்னா பெருமைப்படுற மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லை. நான் கடைசியாக என்ன சொன்னேம்மா? நான் கடைசியாக என்ன சொன்னேன்? எங்க இல்லை. இந்துத்துவாவை பொறுத்தவரையில் அவங்க கடவுளை நினச்சி பெருமைப்படுற மாதிரி எதுவும் அவங்களுக்கே இல்லை. அவங்க ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. என் கடவுள் யார் தெரியுமா? இப்போ நம்ம இயேசுவை புகழ்ந்து பேசுகிற மாதிரி